ரெட்டு கொடுத்தா அதே இல்லை இங்கே ரெட்டு கொடுக்கணும். அதே தான் இல்லை இருக்கு. மாற்றிலாம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா நம்ம அடையாளத்துக்கு தான் கொடுக்குறோம். அதான் இங்கே லைவ் ரெட்டு கொடுத்தனே லைவு, இங்கேயும் ரெட்டு தான் கொடுக்கணும் லைவ். ஆமாம். ப்ளஸ்ஸுக்கு ரெட்டு, மைனஸுக்கு பிளாக்கு. அதே மாதிரி இந்த இடம் ஏசி லைனு நியூட்ரல், எல் வந்து லைனு, இது என்ன வந்து நியூட்ரலு. அப்படி என்னாண்டா அதே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸு. அவ்வளோதான். இந்த ப்ளஸ் மைனஸ் எடுத்தாந்து இந்த எல்இடி கொடுத்துட்றோம். லாஸ்ட்டாக ஃபைனலாக இது முடிக்கிறோம். இது பாருங்கள், இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் இருந்தால் நம்ம ஏசி அதாவது கரண்ட்டை வந்து உள்ளே அனுப்புகிறோம். அதுக்கான ஒயர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போட்டுக்கிறோம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த ஒயரை இதுக்குள்ளே அனுப்புங்க. சின்னதாக ஒரு புஷ் இருக்கும், புஷ் உள்ளார முதல்ல ஒயர் போட்டுக்குங்க. நான் லாஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம், இதை விட்டுருங்க. உள்ளே போடுங்க ஒயர். அப்படியே இந்த எட்ஜ் வரைக்கும் எடுத்துன்னு வரணும் ஒயரை. வந்தோடனே ஓரளவு இந்த வந்துச்சுங்களா, இங்கே ஒரு முடிச்சு போட்டுங்க, இல்லைன்னா இந்த புஷ்ஷை போட்டுங்க. இப்போ புஷ்ஷு போட்டு அதை லாக் பண்ணிவிடுங்க. கையிலே இப்போ இந்த 2 லைனும் நல்லா சீவிங்க. கொரடாவில் நல்லா சீவிங்க. இந்த டிரைவரில் இங்கே ஒரு லைனு, இங்கே ஒரு லைன், அப்படியே இந்த ஹோல்ஸு அதுக்குள்ளார விட்டுங்க. எந்த அளவுக்கு பேஸ்ட் வைக்கிறீங்க அந்த அளவுக்கு நல்லா சால்ட் ஆகும். இதில் பேஸ்ட் வச்சுங்க. விட்டுக்குன்னு பேஸ்ட் வச்சு முறுக்கிட்டு நல்லா பேஸ்ட் தடவுங்க. இந்த மாதிரி ஈவன் டச் பண்ணாங்க, கிரிப்பாக இருக்கும் ஒயரு. அந்த ஹோல்ஸில் ஈஸியாக போடலாம். இப்போ டிரைவரில் அந்த ரெட் லைன் வந்து லைனு நியூட்ரல், ரெட்டு வந்து லைனுக்கு வரணும். இப்படி இருந்து கொடுங்க, மேலே இருந்து உள்ள விடுங்க. இந்த பக்கம் விடுங்க. அப்படியே மடிக்க அப்புறம் பண்ணிங்க, அது அப்புறம் பண்ணிங்க. இது முதல்ல சால்ட் வைங்க, இது சால்ட் வச்சுருங்க. இதை நல்லா வைங்க. நல்லா சில்வராக வரணும். அதில் வச்சுட்டு ஊதுங்க. சின்னதாக, ரொம்ப வேணாம், மீதி கட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். லைட்டாக எடுத்து டச் பண்ணுங்கள். ஈயம் கொட்டுங்க, அதிகமாக இருக்குது. இப்படி உதருங்க. வைங்க.
தள்ளி விட்டு டிரைவரில் ப்ளஸ்ஸு மைனஸ் இதுன்னு பாருங்கள், இது ப்ளஸ்ஸு அப்படியே உள்ளே போதா பாருங்கள், நான் வெளியே கூட வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த எல்இடி ஃபுல்லாக தள்ளிக்கங்க உள்ள. இப்போ அந்த பக்கம் ஒயர் இழுங்க. அந்த பக்கம் இழுங்க, அது உள்ளே அப்படியே லைட்டாக போகும். அவ்வளோதான். இந்த அதிகமாக இருக்கிற ஒயரை இது உள்ளாட தான் போதும். இன்னும் கூட எடுத்துக்கலாம். இந்த ஒயரெல்லாம் போட்டோம். போதும். இப்போ அதை எல்லாத்தையும் லாக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இது அந்த 2 பக்கமும் ஒவ்வொன்று போட்டுருங்க. இந்த லாக்கில் லாக் ஆகணும். ஓகே, அதே மாதிரி அண்ணாண்ட தள்ளுங்க. சோத்தில் ஃபிட் பண்ணும்போது இந்த இடம் ஒரு ஸ்க்ரூ போட்டுருவாங்க. ஆல்ரெடி ஸ்க்ரூ போட்டுருவாங்க. அப்படியே நீங்கள் அந்த பல்ப் வச்சு அப்படி அழுத்தினோன்னா லாக் ஆகிடும் அப்படியே. இது சும்மா இப்படி அழுத்தின்னு லாக் ஆச்சுன்னா சரி.